ஹாய். ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். கழுகும் காகமும் நல்லா இருந்துச்சு. கழுகை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற ஒரே பறவைனா காகம் தானோ. கழுகு பறக்கும்போது கழுகோட கழுத்தில் உட்காந்துட்டு அதோட அழகால் குடுத்திட்டே கிடக்குமா. அதை பறக்க விடாமல் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த காகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குமா. ஆனால் கழுகு வந்து தன்னோட நேரத்தையும் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் அது உயர பறந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு லெவலுக்கு மேலே அந்த காகத்தால் பறக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆக்சிஜன் அந்தால் சுவாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருமா அந்த காகம். இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் நிறைய காகம் நம்மளை சுற்றி இருக்கும். நம்ம ஒரு வேலையை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. அம்மா இது உனக்கு சரி வராது, இது உனக்கு பிடிக்காது, உன்னால் பண்ண முடியாது, ஃபுல்லாக நெகட்டிவ் வேர்ட்ஸாக தான் இருக்கும். அதை நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அந்த காகம் மாதிரி கீழே இறங்க வேண்டியதான். அந்த நேரத்தில் நம்ம டைமையும் எனர்ஜியும் அந்த காகத்திட்ட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி உயர பறந்துச்சோ கழுகு, அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம டைமை யூஸ் பண்ணோன்னா கழுகு மாதிரி ஹைட்டை தொடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.